27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 672ன்ற நம்பரு எப்படி வந்ததுன்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த பி போர்டில் 5327 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நம்பரை இந்த இடத்துல பாருங்கள், பி போர்டில் வந்த நம்பர் இங்கே அப்படியே 3275 அப்படின்ற நம்பர் இருக்கும். எப்போவுமே ஒரு 4 நம்பருக்குள்ளே ஒரு நம்பரு இந்த மாதிரி இது பாருங்கள், முதல்ல 5 வந்தது, அதுக்கப்புறம் இங்கே 3, அப்போ இந்த 2 நம்பரு அதே போர்டில் வந்துடும். இது நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள், இந்த 6544 அப்படின்ற நம்பர் இங்கே வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா 4654 அப்படின்ற நம்பரு. ஸோ இந்த 3D வந்து இந்த இடத்துல இந்த நம்பர் பாக்ஸ் இல்லாமல் டைரெக்டாக 654 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த 937 அப்படின்ற நம்பரில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா ப்ளஸ் பண்ணி வந்திருக்கு. 97 ப்ளஸ் பண்ணிங்க, அதாவது 9 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 0, அடுத்து இந்த 7 ப்ளஸ் பண்ணால் 8, பாருங்கள் 038 அப்படின்ற நம்பரு கரெக்டாக இருக்கும் இங்கே இதில். அதை பார்க்கும்போது தெரியாது, இந்த மெத்தடில் பாருங்கள் 3D வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது 937 ஒரு நம்பர் கூட்டினீங்கன்னா 038 அப்படின்ற நம்பர் வரும். இங்கே வந்து மைனஸ் பண்ணணும், இந்த 2ன்ற நம்பரை 1 மைனஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 724 அப்படின்ற நம்பரில் இப்போ இங்கே ப்ளஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 6 அப்படின்னு வரும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ளஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் 25, அதாவது இந்த 36, இந்த 37ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி 38, 24ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி 25. அதே மாதிரி இங்கே இதில் ப்ளஸ் பண்ணணும், இங்கே மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி அது கீழே இருக்கிற நம்பரில் இங்கே மைனஸு, இங்கேயும் மைனஸு. 57ல் ஒரு நம்பர் குறைச்சி பாருங்கள், 46 அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், இப்போ கேப்பில் இருக்கிற நம்பரு இந்த 276 முதல்ல வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு, அப்படியே வந்துடுச்சு. இதில் வந்து மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துட்டுருக்கு. ஸோ அப்போனா இந்த 6276 இல்லைன்னா இந்த 2761 அப்படின்ற நம்பரு. ஏன் அப்படின்னா இந்த 6544 தான் டைரெக்டாக வந்திருக்கு. அப்போனா இந்த 2761ன்ற நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இந்த 3D வந்து டைரெக்ட் அடிக்கணும், இல்லைன்னா எந்த நம்பருமே மைனஸ் ப்ளஸ் ஆகாமல் அப்படியே அடிக்கும் அப்படின்றது தான். அதில் பார்த்திங்கன்னா இந்த நம்பரு மைனஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 0ன்ற நம்பரில் இந்த 276 டைரெக்டாக அப்படியே வந்திருக்கு. அப்படி இதில் ஒரு நம்பர் மைனஸ் ஆகியிருந்தாலும், மைனஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணியிருந்தாலும் 0 தான். அது பாருங்கள் அப்படியே டைரெக்டாக 276 பாக்ஸில் வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னா இந்த நாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த 37ன்ற நம்பருக்கு 38யும், 24ன்ற நம்பருக்கு 25ம், இந்த 76ன்ற நம்பருக்கு 77 வருமானு தான் பார்ப்போம். ஆனால் பாருங்கள் அது வந்து இந்த 654 இதிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3Dயில் 4D கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஞாபகம் வச்சுங்க. அது கொஞ்சம் கவனமாக பார்க்கும்போது தான் இதெல்லாம் தெரியும். நம்ம 2 நாளாக வந்து வீடியோ போட முடியல. போட்டிருந்தால் கண்டிப்பாக ஏதாவது இந்த 276ல் 2 நம்பர் கேமில் வரும்னு தான் சொல்லியிருப்பேன். 3Dயே வந்து வரும் அப்படின்றத விட 677ன்ற நம்பர் தான் நானும் கொடுத்துருப்பேன். ஸோ இருந்தாலுமே வந்து அது நான் சொல்லியிருக்கும்போது யாராவது 3Dயே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சரி பாருங்கள், இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 44, 22, 77 இந்த மெத்தட் வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக அடிக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த 654 அப்படின்ற நம்பரை பார்த்துங்க. 654 இங்கே வந்து சி போர்டு 4, இங்கே வந்து பி போர்டு 2, ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 7 வரணும், 4, 2, 7ன்னு. இந்த 65ன்ற நம்பரு முதல்ல ஏபி, ஏசி, பிசி வரணும். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஏபி, ஏசி, பிசி அப்படியே வந்து கரெக்டாக வரும் அப்படின்ற நம்பரு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இப்போ நிறைய பேர் பிசி 65 சாதாரணமாகவே ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் ஏ போர்டு 7 வச்சு ப்ளே பண்ணுங்க, 4, 2, 7ன்னு சொல்லி. அப்போ 765 அப்படின்ற ஒரு செட்டை ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் 65 ஏபிஎஸ்சி பிசின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான்.
அப்போ ஒருவேளை டைரெக்டாக அப்படியே அடிச்சுது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய முறை அடிச்சிருக்கு. பழைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி, ஏசி, பிசி கரெக்டாக அடிக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து இந்த 84 அப்படின்ற நம்பரு அந்த மாதிரி கரெக்டான இதில் வரல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 84 ஏபி, 3 நாள் வந்து 84 பிசி. அப்போ 3 நாள் விட்டு ஏசி 84 வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிலது வர்றதில்லை, ஆனால் வந்து ஒரு சிலது கரெக்டாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த 84 பிசி அடிக்கும்போது அந்த 8 வச்சு மீதி இருக்கிற நம்பர் அதே போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது பாருங்கள், இது 38. அதாவது இந்த 85க்கு 84, இந்த 83க்கு 38ன்னு திரும்பி வந்துடுச்சு. அப்போ இந்த 80ன்ற நம்பருமே திரும்பி பிசியில் வரும், இதெல்லாம் வரும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு க்ளூ மாதிரி, ஒரு ஃபாலோ நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரு க்ளூ மாதிரி இதெல்லாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ பாருங்கள், அந்த 45ன்ற நம்பருமே வந்திருக்கு, அந்த இதுக்கு மேலே இருக்கிற 45. ஏன்னா 8ம் 5ம் கிட்டத்தட்ட ஒரே நம்பர் மாதிரி தான் நாம் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த 80ன்ற நம்பரும் பிசியில் வரலாம். ஆனால் அது வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து 20 நாள் 10 நாள் இழுத்துடுறாங்க. அதனால் வந்து பாருங்கள், கெஸ்ஸிங் 8 வரும்போது அது யூஸ் பண்ணால் கூட பரவாயில்லை. இப்போ என்ன நம்பர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் 765 அப்படின்ற நம்பரு எடுத்திருக்கோம், ஓகேங்களா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் 826 அப்படின்ற நம்பரு கிராஸ் வந்திருக்கு. இந்த 826ன்னு வந்தால் 5ன்ற நம்பர் தான் அடுத்து மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த 856 2ன்ற நம்பரு நிறைய இடத்துல மேட்ச் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நம்ம 4Dயே எடுக்கணுன்னாலுமே 5765 அப்படின்ற நம்பரு ஒரு செட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். 5765 பிசி 65, 765ன்ற நம்பர், அதுக்கு 4D வந்து 5 நம்பர் எடுத்திருக்கோம். ஒருவேளை அதுவும் இந்த மாதத்துல கூட வந்திருக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஏன்னா 8265 அப்படின்ற நம்பரு இந்த மாதத்துல எங்கே மேட்ச் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். 652 இங்கேயே மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். 8256 பாருங்கள், 5286. ஸோ 2 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். கிராஸ்லையுமே மேட்ச் ஆகிருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ரைட்டில் பார்த்துருக்கேன், கிராஸ்லையுமே இருக்கலாம், பார்த்துக்குங்க. டைம் இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. அப்படி பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த 5286ன்ற நம்பரு அது ஒரு பாக்ஸாகவே வந்து மேட்ச் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்பர் 5ன்ற நம்பர் தான் மேட்ச் ஆகுது, ஓகேங்களா? எல்லாமே ஒரு கணக்கு, ஒரு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா? இந்த கணக்கில் வரும் அப்படின்னு தான் நாம் எடுக்கிறோம். வந்தால் லக்கு. பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள், பிசி 65 ப்ளே பண்ணி பாருங்கள். 765யும் வாய்ப்பு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ரேட்டில் இருக்கிற டிக்கெட்லையாவது இந்த 5765 ப்ளே பண்ணி பாருங்கள். வந்தால் லக்கு தான். பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம்.